ஐயோ பெட்ரோல் தீர்ந்துட்டு போலயே. ஆமா பெட்ரோல் தீர்ந்துட்டு போல இருக்கு. ஏரியா வேற தெரியாத ஏரியாவா இருக்கு. இது மெயின் ரோடு எங்க இருக்கு, அங்க இருந்து பல்க் எவ்வளவு தூரம் வேற தெரியல. சரி பாட்டில தான் இருக்கான்னு பாப்போம். யாரா வந்தாங்கன்னா ஹெல்ப் தான் கேட்போம். பாட்டில தான் இருக்கான்னு பாருங்க. சும்மா பார்க்கும்போது 1008 பாட்டில் கண்ணில் மாட்டும். இந்த பெட்ரோல் தீர்ந்து நிற்கும் போது தான் ஒரு பாட்டிலும் மாட்டாது. ஏன்னா அவனை பாருனே எங்க நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க தேடிட்டு இருக்கோம். அவன் எந்த கவலையும் இல்லாம கேம் விளையாண்டு இருக்கான் ஜாலியா. டேய் சும்மா இருமக்கா, அவன்கிட்ட தான் பெட்ரோலுக்கு ரூபா இருக்கு, கொலை போட்டுறதவா. தம்பி அதை உள்ள வச்சுட்டு பாட்டில தான் கிடக்கான்னு பாருமக்கா. எங்கட போன ஆளே காணல. டேய் வாவத்துல அப்படியே நடந்து போயிட்டானோ. A few moments later. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, நீங்க போயிட்டாங்க பாருங்க. பயவுல கோவத்துல போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்துட்டாங்களே. அப்படிதான் நினைக்க கேட்டியா? டேய் கொண்டா மக்கா கொண்டா, ஊத்திட்டு கிளம்போம். வெயில் மண்டைய பொளக்கு. சர்ப்ரைஸ். டேய் இந்த வெறும் பாட்டில் எடுக்கிறதுனால எவ்வளவு நேரம்? வெறும் பாட்டிலா? இந்த பாட்டில் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? விடுனே விடுனே, நாங்க இவ்வளவு தூரம் தேடி எங்களுக்கு ஒரு பாட்டிலும் கிடைக்கல, உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? அதுவா, இங்கெல்லாம் தேடி பார்த்தேன், ஒண்ணுமே கிடைக்கல. அப்படியே நடந்து போனா மெயின் ரோடு வந்துருச்சு. நல்ல வேலை அங்க ஒரு பல்க் இருந்து, அங்க உள்ள அண்ணாண்ட சண்டை போட்டு இது வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க போய் வாங்கிட்டு வர? பல்க்ல இருந்து. பல்கா? அட தற்குரு வேலை, வெறும் பாட்டில் எடுத்துட்டு வந்ததுக்கு கொஞ்சம் தண்ணி பிடிச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்களால. அடிக்கிற வேலுக்கு ரெண்டு பேரும் தொண்டை வறண்டு நடக்க முடியாம நடந்து வந்துருக்கோம். வயிற்றுக்கார பைலட் மாட்டிட்டு படுறப்பா.